நேயர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஆன்மீகம் பற்றிய நூலை படைத்திருக்கிறீர்கள். ஆன்மீகம் அதனுடைய வகைகளை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்களேன். இப்போ ஆன்மீகம் என்பது பல கோணங்களிலே நாம் சிந்திக்கலாம் அல்லது பொருள் விளக்கம் கொடுக்கலாம். சரிங்கப்பா. அதற்கு அடிப்படையிலே சொல்லுகிற போது அந்த மூலமொழி சொல்லுக்கு நாம் செல்ல வேண்டும். ஸ்பிரிச்சுவாலிஸ் என்ற அந்த லத்தீன் மொழியினுடைய பொருள் விளக்கம் ஆவியாரில் நிற்றல், தூய ஆவியாரில் நிற்றல். எனவே கிறிஸ்துவ ஆன்மீகம் என்பது ஒரு மனிதன் தன் ஆன்மா, உடல், உயிர் அனைத்தையும் இறைவனோடு இணைக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஆன்மீகவியல் அல்லது தூய ஆவியார் இருத்தல் என்ற அந்த மூலமொழி சொல்லினுடைய விளக்கம். சரிப்பா. இன்று நம்ம பார்க்குற போது அதுக்கு பல கோணங்களிலே பார்க்கலாம் என்று சொன்னேன். ஒன்று, அறிவு புகட்டுவது. ஆன்மீகம் என்றால் அறிவு புகட்டுவது. அறிவு புகட்டுவதுன்னு சொல்லும்போது இதை பற்றிய ஒரு தெளிவு. எப்படி ஒரு புத்தகத்தை படிக்கிற போது நாம் பல காரியங்களை தெரிந்து கொள்கிறோமோ, அதே போல் இந்த இயலிலே ஆன்மீகத்தை பற்றி படிக்கிற போது பல அறிவு அல்லது பல கோணங்களிலே அது தெளிவு நமக்கு கிடைக்கிறது. எனவே ஆன்மீகவியல் அறிவூட்டுவது. இரண்டாவது, ஆன்மீகவியல் ஆற்றல் படுத்தி விடுதலை கொடுப்பது. இந்த ஆன்மீகத்திலே ஊன்றி நிற்கக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து, இந்த உலக மாயைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இத்தகைய ஆன்மீகமானது உதவியாக இருக்கிறது. ஆற்றல் படுத்தி விடுதலை தருவது. மூன்றாவது, ஆற்றுப்படுத்துவது. ஆற்றல் படுத்துறதுக்கும் ஆற்றுப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஆற்றுப்படுத்தக்கூடியது இந்த ஆன்மீகவியல். நான்காவது, அகலேற்றுவது. அகலேற்றுவதுன்னு சொல்லும்போது இப்போ எப்படி நம்ம மங்களகரமான ஒரு நிகழ்வில் புதுமனை புகு விழாவில் நுழைகிற போது அந்த ஒளி ஏற்றுறாங்கல்ல, அப்போது அந்த ஒளி ஏற்றுகிற போது அங்கு இருள் விலகுகிறது. அதே போல் ஆன்மீகவியல் என்பது அகலேற்றுவது, ஒளியை ஏற்றுவது. ஏசு சொல்கிறார், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான். ஆக இயேசுவை பின்பற்றுவது இந்த ஆன்மீகமாக நாம் கருதுகிறோம். அதற்கு அடுத்ததாக ஆன்மீகவியல் என்று சொன்னால் கடவுள் அனுபவம். கடவுள் அனுபவத்தை பெறுவது தான் இந்த ஆன்மா. அகஸ்தினார் சொல்வார், என்னுடைய ஆன்மா உம்மை அடைந்தாலன்றி ஓய்வில்லை என்று சொல்வார். ஆக இந்த கடவுள் அனுபவம் பெறுவது தான் இந்த ஆன்மாவினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது, இந்த ஆன்மீகவியல் என்ற புத்தகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அனுபவங்கள் பல வகை இருக்கிறது. அதில் கடவுள் அனுபவம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. கிறிஸ்துவ தன்மையிலே கிறிஸ்துவ ஆன்மீகத்திற்கு மிக அடிப்படையாக ஒன்று.